Hi friends, welcome to JBPR Creations. இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மேரி பிஸ்கெட்டை வச்சு நான் ஒரு புட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் சுகரை வந்து பேனில் போட்டு நல்லா அது வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கும் கலரிட்டு இருக்கேன். மெல்ட் ஆகி நல்லா அது வந்து கரைஞ்சி தேன் கலருக்கு நம்ம வரணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எதில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஊற்றிக்கணும். நான் இதில் தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் இதில் நான் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், 10 ரூபா மேரி பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து அதுலேருந்து ஒரு 10 பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கப் பால், 2 முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, 8 ஸ்பூன் சுகரு, இதெல்லாம் எடுத்து அதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எதில் அந்த சர்க்கரை இதை ஊற்றினோமோ அதிலே ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கடாயில் வந்து தண்ணி ஊற்றி அந்த இது மாதிரி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு இது மாதிரி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஒரு 10 மினிட்ஸு. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வைக்கணும். ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, ரொம்ப லோவாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகிடும். நம்ம ஒரு தட்டில் போட்டு நம்ம அதை கவுத்தோன்னா நம்மளுக்கு சுட சுட சுவையான புட்டிங் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் இது கரெக்டான ஷேப்பில் எடுக்க முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களோட குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் வீட்டில் இருக்க மேரி பிஸ்கெட்டை வச்சே நம்ம இதை பண்ணலாம். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.